வைர நெஞ்சம் வைர நெஞ்சம். ரவி வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்தாச்சு. அந்த அம்மா மனசு மாறின மாதிரி தெரியலையே. நானும் அந்த அம்மா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன். ஆனா கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கற மாதிரியே தெரியல. போயும் அந்த அம்மா மேலேயே வண்டி எடுத்துட்டு போய் மோதணும். எல்லாம் நம்ம விதி. எல்லாம் கூடி வர நேரத்துல இப்படி ஆயிப்போச்சு அத்தை. இங்க பாரு கோகிலா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த அம்மா மனசு கண்டிப்பா மாறும். ரவிக்கும் மகேஸ்வரிக்கும் கல்யாணம் நடக்கும். எனக்கு என்னமோ கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை இழந்துகிட்டே வருது. ஆனாலும் அந்த அம்மாக்கு இந்த அளவுக்கு பிடிவாதம் ஆகாதுங்க. அந்த அம்மாவை ஏன் குறை சொல்றேன்? உன் பொண்ணை சொல்லு. வண்டியை கொண்டு இடிச்சதும் இல்லாம வயசு வித்தியாசம் பார்க்காம மரியாதை குறைவா பேசினா யாருக்கு தான் கோவம் வராது? நான் மட்டுமா திட்டினேன்? ரவி அம்மாவும் தான் பதிலுக்கு பதில் பேசினாங்க. என்ன திட்டினாங்க, நானும் திட்டினேன். பாத்தியா, பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இரு. அது ரவி அம்மான்னு எனக்கு எப்படி தெரியும்? எப்படியும் நான் அந்த வீட்டுக்கு மருமகளா தானே போறேன். பாத்துக்கிறேன். நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போறதே பிரச்சனையா இருக்கு. இதுல சவால் வேறயா? மாமா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. மகேஸ்வரி, நீ கவலைப்படாத. எனக்கு எந்த கவலையும் இல்ல மாமா. ரவி என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவங்க அம்மா வேற ஒரு பொண்ணை பார்த்து ரவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா? நடந்துருமா? கண்டிப்பா நடக்காது. அடடே, மாப்பிளையே வந்துட்டாரே. வாங்க மாப்பிள, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆயுசு 100 உங்களுக்கு. வாங்க. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. மகேஸ்வரிக்கு எனக்கு மகேஸ்வரின்னு ஏற்கனவே முடிவு பண்ண விஷயம்தான். மகேஸ்வரியை தவிர நான் வேற யாரையும் நினைச்சு பார்க்க முடியாது. மாப்பிளையே சொல்லிட்டாரு, அப்புறம் என்னம்மா? நீங்க சொல்றது கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்ப உங்க அம்மா மனசு மாற மாதிரி தெரியலையே. அம்மா அப்படி பேசுனது தப்புதாங்க. அவங்க முன்னால என்னால எதுவும் பேச முடியலங்க. அதுக்கு மன்னிப்பு கேட்கலாம் தான் நான் வந்தேன். அம்மா அப்படி பேசுனதுக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஐயோ, மன்னிப்பெல்லாம் வேணாங்க. உங்க அம்மா மனசு வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா போதும். இதை பாருங்க, எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. அதுக்குள்ள மகேஸ்வரியை பத்தி எங்க அம்மாட்ட நல்ல விதமா எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். எங்க அம்மாவை நானே சம்பந்தம் பேசுறதுக்கு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். இங்க பாருங்க, என்னால ரொம்ப நாள்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது. பேசாம நான் சொல்ற மாதிரி கேளுங்க. கோயிலுக்கு போவோம். அங்க வச்சு என் கழுத்துல தாலியை கட்டுங்க. உங்க அம்மா முன்னாடி மாலையும் கழுத்துமா போய் நிப்போம். அதுக்கப்புறம் உங்க அம்மாவால என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம். சூப்பர் பிளான். என் பொண்ணுனா என் பொண்ணு தான். இப்பதான் தெரியுது ஊர்ல பாதி கல்யாணம் ஏன் கோயில்ல நடக்குதுன்னு. எல்லாம் பொண்ணுங்க கொடுக்குற ஐடியா தான். மகேஸ்வரி சொன்ன மாதிரியே பண்ணிடுவோம். என்ன சப்போர்ட் பண்றீங்களா? அறிவு இருக்கா உங்களுக்கு? ஏற்கனவே அந்த அம்மாக்கு நம்ம பொண்ணு பேரை சொன்னாலே ஆக மாட்டேங்குது. இந்த லட்சணத்துல சொல்லாம கொல்லாம கல்யாணம் பண்ணோம், அவ்வளவுதான். காலத்துக்கும் நம்ம மகேஸ்வரி அந்த வீட்டுல வாழ முடியாது. அப்படி வீட்டுக்கு தெரியாமலாம் கல்யாணம் எல்லாம் வேண்டாண்ணா. மன்னிக்கணும், அம்மாவுக்கு தெரியாம நான் எந்த ஒரு காரியமும் பண்ணதில்லை. அப்பா எங்களை அனாதையா விட்டுட்டு போனதுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனது எங்க அம்மா தான். சொல்லாம கொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு தெரிஞ்சா அவங்க உயிரியே விட்டுருவாங்க. அப்படி ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் தானே, கண்டிப்பா எங்க அம்மா மனசு மாறும். ஓகே ரவி, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க அம்மாவுக்கு புரிய வைங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். எங்க அம்மா ஆசீர்வாதத்தோட எனக்கும் மகேஸ்வரிக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இந்த ஒரு வார்த்தை போதும்பா. சரி, நான் கிளம்புறேங்க. இருங்க, காஃபி கொண்டு வந்து சாப்பிட்டு போங்க. இல்ல, அம்மா என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நான் வரேங்க. சரி மகேஸ்வரி, மாப்பிள்ளைய வழி அனுப்பிச்சிட்டோமா? போ போ. இங்க பாருங்க, உங்க அம்மா மனசு மாறதுக்கு ரொம்ப நாள்லாம் காத்துட்டு இருக்க முடியாது. கூடிய சீக்கிரமே உங்க அம்மாவை வந்து சம்பந்தம் பேச சொல்லுங்க. இல்லனா நான் சொன்ன மாதிரி கோயில்ல வச்சு என் கழுத்துல 3 முடிச்சு போடுங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வராது. நிச்சயமா எங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க. சரியா? 7 மணிக்கு மேல போனா எங்க அம்மா திட்டுவாங்க. கிளம்புறேன். ஒரு நிமிஷம்.
இந்த மாதிரி அம்மா பேச்சை கேட்டு பயப்படுறதெல்லாம் என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் தான். அப்புறம் எல்லாமே நான் தான். உங்க அம்மாவே என் பேச்சு தான் கேட்கணும். போய் என் மாமியார் கிட்ட சொல்லுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஆச்சு எங்க அம்மா வச்சு என்ன விட்டுரு. நந்தினி பாப்பா, நீ கார் ஓட்டுற ஸ்டைல் இருக்கே, அப்படியே சொயின்னு ஏரோப்ளேன் போற மாதிரியே இருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி நான் ஃப்ளைட் ஓட்டி பார்த்துருக்கியா? பாத்திருக்கேனே, இந்த சினிமா டிவி இதுல எல்லாம் ஓட்டுவாங்களே, பாத்திருக்கேனே. சும்மா இரு. பாப்பா, எனக்கு டிரைவிங் கத்து கொடுக்குறியா? அப்படி நான் டிரைவிங் கத்துக்கிட்டேன்னா உன்னைய, அம்மாவை, ஆனந்த் தம்பி எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு ஜம்முன்னு மகா மாதிரி கார் ஓட்டிட்டு வருவேன்ல. நாங்கெல்லாம் உயிரோட இருக்கிறது பிடிக்கலையா? என்ன பாப்பா, நான் நல்லா கார் ஓட்டுவேன், நீ கத்து கொடுத்தேனே. அத்தை, ஏய் வாயை மூடிட்டு பேசாம வா, இல்லைன்னு இறக்கி விட்டுட்டு போயிடுவோம். சொத்துக்கு சொந்தக்காரங்களையே வீட்டை விட்டு விரட்டிட்டீங்க, என்ன காரை விட்டு வெளியேத்துறதா பெரிய விஷயம்? ஓகே, வாயை மூடிட்டு சும்மா இரு. பாப்பா, அங்க உங்க தங்கச்சி மலர் வருது, அங்க பாருங்க, நிறுத்துங்க. அத்தை பாவம், என் தங்கச்சி காலேஜ் போற போல இருக்கு. நம்ம போற வழியில அவளை டிராப் பண்ணிடலாம். சரி நந்தினி, அப்புறம் மலரை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிற மாதிரியே பேசு. அப்பதான் உங்க வீட்டுல வைரமும் சக்தியும் என்ன பண்றாங்கன்னு தெரியும். சரிங்க அத்தை. ஏய் மலர், மலர், ஏய் மலர், என்ன என்ன எங்க போயிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, காலேஜுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நடந்தா போற, வா நான் டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். தினமும் நடந்து தான் போறேன், இன்னைக்கும் நடந்தே போய்க்கிறேன். நீங்க பணக்காரங்கம்மா, நீங்க கார்ல போய்க்கோங்க. என்னது, தங்கச்சி நடந்து போறாளேன்னு பரிதாபப்பட்டு கார்ல டிராப் பண்றேன்னு சொன்னா நீ பாட்டுக்கு நான் இன்னும் பிரிச்சு பேசுற? நான் உனக்கு அக்கா. சக்தி அக்காவும் உனக்கு அக்கா தானே, கூட பிறந்தவங்க கொஞ்சமாச்சு யோசிச்சியா? பெருசா பேச வந்துட்ட. இந்த பாரு மலர் பாப்பா, உன் அக்கா உன்னை விட வயசுல பெரியவங்க, பார்த்து பேசு. வாயை மூடிட்டு சும்மா இரு சகுனி. ஏய் என்னடி திமிரா? உன்னை விட திமிரு இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. அந்த வீட்ல நடந்ததெல்லாம் சொன்னாங்க. மனுஷியா நீ? பணம் ஒருத்திய இப்படியா மாத்தும்? சக்தி அக்கா கிட்ட சொத்து எழுதி வாங்கிட்டு அவங்களை வீட்டு விட்டு அமைச்சிட்ட. உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ, நான், சக்தி அக்காலாம் எப்படி இருந்தோம் அதை நீ கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? உன்னையும் என்னையும் வளர்த்ததே சக்தி அக்கா தான். அவங்களுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வருது? ஏய் நிறுத்து. என்ன நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு போற? நம்ம தங்கச்சி பாவம் நடு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காளே, டிராப் பண்ணலாம்னு நினைச்சா உன் வயசுக்கு எனக்கே அட்வைஸ் பண்றியா? அட்வைஸ் பண்றதுக்கு வயசு தேவையில்ல. நல்லத உன்ன மாதிரி புத்தி கெட்டவளுக்கு யார் வேணாலும் சொல்லலாம். ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோ, நீ இப்படியே கார் பங்களான்னு சொகுசா வாழ்ந்துடுவ. சக்தி அக்காவும் வைரமாமாவும் இப்படியே கஷ்டப்படுவாங்க மட்டும் நினைச்சிடாத. சக்தி அக்காவும் வைரமாமாவும் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க. அதுல கண்டிப்பா ஜெயிப்பாங்க. உன்னை விட பெரிய ஆளாகி ஒரு கார் வாங்குவாங்க. நான் அந்த கார்லயே போய்க்கிறேன். அப்ப நீ கண்டிப்பா ஜென்மத்துக்கு கார்ல போக முடியாது. இப்ப நீ நக்கல் பண்ணு, சக்தி அக்கா சொன்னதை செய்யும். சக்தி அக்கா ஜெயிக்கும். இப்ப நீ வாழ்றியே இந்த வாழ்க்கை, கார் பங்களா இதெல்லாம் நிரந்தரமா இருக்கான்னு பாத்துக்கோ. டிராப் பண்றலாம், டிராப். ஏன் பாப்பா, உன் தங்கச்சி இத்துணுண்டா இருந்துகிட்டு இந்த போடு போடுது? பாக்கியம், என் முகத்தை பார்த்தா எப்படி தெரியுது? என்ன பாப்பா சொல்றீங்க? அப்படி இல்ல, சக்தியை பார்த்தா எல்லாரும் நம்புறாங்க, ஆனா என் முகத்தை பார்த்தா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் முக அமைப்பு பாப்பா. சக்தி அப்படியே கோபமா பார்த்தாலும் பாசமா பேசுற மாதிரி இருக்கும், நீ பாசமா பேசினாலும் கோபமா பாக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா உன் கண்ணு முழி, உன் பார்வை இருக்க, நீ சும்மா பார்த்தா கூட கோபமா பாக்குற மாதிரி இருக்கும். பாக்கியம், இல்ல பாப்பா, நீ நல்லா அழகாத்தான் இருக்க, ஆனா அந்த லுக்கு, அந்த பார்வை தான். சுமார் பாக்கியம். நந்தினி, இது விளையாட்டு இல்ல. மலரும் உன் தங்கச்சி தான். அவன் மனசுல கூட உன்னை பத்தி எப்படி தப்பா வித விதைச்சிருக்கா பாரு அந்த சக்தி. உன்னை உன் பிறந்த வீட்டோட ஒட்ட விட மாட்டேங்கிறா.
பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்களாம், கேட்டல்ல உன் தங்கச்சி சொன்னத. அட போங்க அத்தை, இவங்க இனிமே பிசினஸ் ஆரம்பிச்சு அதை டெவலப் பண்ணி நல்லா வாழ்ந்துடுற மாதிரி. இதோ போச்சுல பேருக்கு தங்கச்சின்னு, அதோட சேர்த்து என் அப்பா பாட்டி எல்லாரும் ஒரு நாள் என் வீட்டு வாசல்ல வந்து நின்னு சக்தியை நம்பி நாங்க ஏமாந்து போயிட்டோம், எங்களை மன்னிச்சு எங்களை உங்களோட சேர்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப பேசுவா இந்த நந்தினி. நீங்க வாங்க போலாம். இவ்வளோ சீக்கிரம் பேங்க் லோன் சாங்ஷன் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யாரு? மாமாவோட ஃப்ரெண்டு சேது சாராச்சே. லோன் சாங்ஷன் பண்ணாம இருப்பாங்களா? இனி எல்லாமே நல்லபடி நடக்கும் சக்தி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. குட் மார்னிங்க்கா. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் தங்கச்சி. என்ன நடந்து வந்துட்டு இருக்கீங்க? விதிய பாத்தியா? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கம்பெனிக்கு போறது என்ன, புது ஃபேக்டரி ஆரம்பிக்கிறது என்ன, காரு பங்களான்னு சொகுசு வாழ்க்கை தான். இப்போ நடு ரோட்ல புருஷனும் பொண்டாட்டியும் நடந்து வந்துட்டு இருக்கீங்க. பாக்கியம் பாவம் இல்ல புருஷனும் பொண்டாட்டியும். ஆமாமா நந்தினி, நாங்க உங்க வம்புக்கு வரல, எங்க வழியில போயிட்டு இருக்கோம். எதுக்கு பிரச்சனை பண்ற? ஏங்க விடுங்க. அவ நம்மள வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு ஆசைப்பட்டா, அவளுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டோம். இப்போ நம்மள நேர்ல பார்த்ததும் குத்தி காட்டி பேசுறதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தையும் கொடுப்போமே, குறைஞ்சா போயிடுவோம். பெரிய தியாக சுடர்னு நினைப்பு. அம்மா குடும்பத்து விளக்கே, உங்களை யாரும் உங்க குத்தி காட்டி பேசல. பாவம் ஓஹோன்னு இருந்தீங்க ரெண்டு பேரும், இப்போ ஒண்ணு இல்லாதவங்க ஆயிட்டீங்க. அதான் அனுதாபப்படுறேன். ஆமா மாமா, என்னது கையில ஃபைலு? கொடுங்க. வேலை தேடி அலைறீங்களா? கொடுங்க பாப்போம். பேங்க்ல லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ? புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களா? வழியில மலர பார்த்தேன், சொன்னா அவளை கூட என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல்ல. வாடி டிராப் பண்றேன்னு சொன்னதுக்கு சக்தி அக்கா பெரிய ஆளாகி வாங்குற கார்ல தான் வருவாளாம். திமிர பாரு. ஏமாமா, என் அக்காவுக்கு தான் அறிவு இல்ல, உங்களுக்கு புத்தி இல்ல. கையில 10 பைசா கூட இல்லாம பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? உங்களை மாதிரி ஒண்ணும் இல்லாத ஓட்டாண்டிங்களுக்கெல்லாம் யாரு பேங்க்ல லோன் கொடுப்பா? ஏத்த என்ன இவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருக்காங்க? பாவம், உலக விவரம் புரியல சக்தி. உங்களை நம்பியெல்லாம் யாரும் லோன் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கெல்லாம் செக்யூரிட்டி வேணும். நீயே தெருவில் நிக்கிற, உனக்கெல்லாம் செக்யூரிட்டி யார் தருவ சொல்லு? ஞாபகம் இருக்கா? நீ மருமகளா வீட்டுல காலடி எடுத்து வச்ச முத நாளே உன்கிட்ட சொன்னேன், இந்த வீட்டுல இருக்கிறத சாப்பிட்டுட்டு பேசாம இருன்னு. உனக்கு எதுக்கு இந்த வேலை? நான் என்னத்த பண்ண? வைரத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, அவனை படிக்க வச்சு ஆளை மாத்த போறேன்னு சொல்றது, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உன் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, நீயும் இங்க நல்லா இருக்க. இருக்கிறத சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இல்லாம எதுக்கு இந்த தேவையில்லாத காரியம்லாம் பண்ணிட்டு இருக்க? ஞாபகம் இருக்குல்ல, சொன்னதை கேட்காம என்னை எதிர்த்து நின்ன, ரோடுக்கு கொண்டு வந்துட்டேன் பாத்தியா? அதான் வைத்தீஸ்வரி. என்ன சக்தி பதிலே பேச மாட்டேங்கிற? நீதான் பேசிட்டே இருக்கல தங்கச்சி, பேசு. நீ என்ன சொன்னாலும் பொறுமையா நின்னு கேட்டுட்டு போறேன். இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறமும் நக்கலும் திம்மரும் குறையில பத்தியா? இந்த நக்கல் திமிரெல்லாம் எல்லார்கிட்டயும் நான் காட்ட மாட்டேன். பேச வேண்டிய ஆள்கிட்ட பேசித்தானே ஆகணும், இல்லைன்னா ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப மட்டும் என்ன உயரத்துல இருக்க? நடு ரோட்டுக்கு வந்துட்டல்ல, இப்போ அது நான் சொல்ற பேச்சு கேளு. இந்த பேங்க் லோனு பிசினஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. என் வீட்டுக்கார பிசினஸ் நல்லா டெவலப் பண்ணி வச்சிருந்தாரு, இடையில வந்து நான் தான் டெவலப் பண்ண, நம்பர் 1 ஆக்குனேன்னு மாமா கிட்ட நல்ல பேர் எடுத்தேன்.
புதுசா பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி உன்னால நம்பர் 1 ஆக முடியாது சக்தி. 0 ஆயிடுவேன். அதனால தான் நான் சொல்றது கேளு. பாவம் கஷ்டப்படுறீங்க. எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. கொஞ்சம் பணம் தரேன். வேணா நீங்க 2 பேரும் பொட்டு கடை வச்சு பொழைச்சுக்கிறீங்களா? இல்லனா இந்த தள்ளு வண்டியில பழம் விற்கிறது, காய் விற்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணி சோத்துக்கு வழியே பாருங்க. அதை விட்டுட்டு பிசினஸ் அது இதுன்னு. பாப்பா நீங்க வாங்க பாப்பா, அனாவசியமா பேசி நேரத்தை வீணாக்கிக்கிட்டு. சரி பணம் கொடுக்குறேன், பொட்டுக்கடை வச்சு பழிச்சுக்கோங்க. வரேன் மாமா. நந்தினி ஒரு நிமிஷம். எவ்வளவு நேரம் நீ பேசிட்டு இருந்ததை நான் பொறுமையா கேட்டுட்டு இருந்ததுனால நீ ஜெயிச்சிட்ட மாதிரியும் நாங்க தோத்துட்ட மாதிரியும் நினைச்சுக்காத. நீ பேசுற இடத்துல இருக்க, நாங்க கேக்குற இடத்துல இருக்கோம், அவ்வளவுதான். புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது, நாங்க ஒண்ணும் இல்லாதவங்கன்னு சொன்னியே. உலகத்துல பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப சுலபம் நந்தினி. ஆனா நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளை சுத்தி ரொம்ப நல்ல மனுஷங்க இருந்தாங்கன்னா நிம்மதியா தூங்கலாம். ஆனா பெட்டி நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு தூங்க முடியாது. அம்மா தாயே, உன் தத்துவத்தெல்லாம் கொண்டு போய் உன் புருஷன் கிட்ட வச்சுக்கோ. உன் புருஷனும் தத்துவம் சொல்லட்டும். மொத்தமா தத்துவ குடும்பமா வாழுங்க. என்ன விட்டுரு. நில்லு நந்தினி. இவ்வளவு நேரம் நீ பேசுற வரைக்கும் பொறுமையா கேட்டுட்டு இருந்தல, நீயும் கேட்கணும். அதான நியாயம். அத்தை நீங்களும் தான். கூட பிறந்த தங்கச்சியோட போட்டி போடுறவ கிடையாது இந்த சக்தி. ஆனா வேற வழி இல்ல, சந்தர்ப்பம் அப்படி அமைஞ்சு போச்சு. என்ன சொன்ன? எங்களுக்கு பேங்க்ல லோன் தர மாட்டாங்களா? இன்னும் எண்ணி 6 மாசத்துல புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி எங்க கம்பெனியை நம்பர் 1 ஆக்கி காட்டல நான் சக்தி இல்ல. ஆமா நந்தினி, புதுசா கம்பெனி ஆரம்பிக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்ல. சொத்து சொத்துன்னு எல்லாம் அலைஞ்சிங்கல்ல, அந்த சொத்தை சம்பாதிக்கிறது எவ்வளவு சுலபம்னு உங்களுக்கு எல்லாம் காட்டுறதுக்கு தான். சக்தி சொன்ன மாதிரி இன்னும் 6 மாசத்துல எங்க கம்பெனி நம்பர் 1 நிக்கும் பாரு. அதான் அவங்களே பார்க்க போறாங்களே. நீங்க வாங்க போலாம். சக்தி ஒரு நிமிஷம். என்கிட்டயே சவால் விடுறியா? இப்ப நானும் சொல்றேன் கேட்டுக்கோ. நீ சொல்ற அதே 6 மாசத்துல சோத்துக்கு கூட வழி இல்லாம நீ உன் புருஷனை என் வீட்டு வாசல்ல நின்னு பிச்சை கேட்பீங்க. கேட்க வைப்பேன். பகல் கனவு காணாத தங்கச்சி பலிக்காது. சவாலா? சவால்தான், சமாளி. வாழ்க்கை என்பது சோலைவனமா மலர்ந்து காட்டுகிறேன், வாழ்க்கை என்பது பாலைவனமா கடந்து காட்டுகிறேன். வாழ்க்கை என்பது கண்ணீர் என்றால் துடைத்து காட்டுகிறேன், வாழ்க்கை என்பது பந்தயம் என்றால் ஜெயித்து காட்டுகிறேன். கரையும் சேர்ந்தே நிலவென்பது, காம்பும் சேர்ந்தே மலர் என்பது, இரவும் சேர்ந்தே நாள் என்பது, துயரம் சேர்ந்தே வாழ்வென்பது, துன்பத்தை எல்லாம் எருவாக்கி இன்பத்தை வாழ்வி